உடலுக்கு நரம்புகள் எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் நிலத்திற்கு ஆறுகளும் ஓடைகளும். விவசாய நிலத்திற்கு உயிர் மூச்சான நீரை கொண்டு சேர்க்கும் ஆறுகளும் ஓடைகளும் புதர்மண்டி காணப்படுவதை சுட்டிக்காட்டும் விவசாயிகள் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். காட்டாமணக்கு நிறைந்து புதர்மண்டி காணப்படும் இது பாண்டவையாறு. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயத்திற்கு உயிர் மூச்சாக இருந்த இந்த ஆறு தற்பொழுது புதர்மண்டி காட்சியளிக்கிறது. சலசலத்து ஆற்று வெள்ளம் ஓடிய காலம் போய் தற்பொழுது காணல் நீர் தெரிய முட்செடிகளால் வறண்டு கிடக்கிறது. விவசாயம் பொய்த்து போகும் சூழலில் உள்ள இந்த ஆற்றை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாண்டவையாறு தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணியால் ஆறு முழுவதும் இருந்த காட்டாமணக்கு அகற்றப்பட்டு மதகுகள் முழுவதும் சரி செய்யப்பட்டு வருகின்றன. தூர்வாராமல் கிடக்கிறதே எங்களுக்கு மெயின் பிரச்சனை. எந்த ஆறும் எந்த பணியும் இந்த மாதிரி ஒரு முறையான தூர் வாடுறதுல அதுக்கு சரியான மதிப்பீடு கிடையாது. அதுக்கு சரியான ஒரு உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால ஆறுலாம் தூர் வாராததுனால இந்த பணிகள் எங்களுக்கு பெரிய பாதிச்சுக்கிட்டு இருக்கு. மண்ணை வளப்படுத்தும் உயிர்நாடியாக இருக்கும் ஆறுகளும் ஓடைகளும் சீர் செய்யப்பட்டால் விவசாயம் செழிக்கும் என்று கூறும் விவசாயிகள் குடிமராமத்து பணிக்காக திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 24 கோடி ரூபாயை கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். குளமெல்லாம் துந்து போயிடுச்சு, ஆறு வாய்க்கால் எல்லாமே துந்து போயிடுச்சு. இப்படி தண்ணியை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. போன வருஷம் சுத்தமாக தண்ணி இல்லாத போயிடுச்சு. இந்த வருஷம் குடி தண்ணியே இல்லாத போயிடுச்சு. ஜூன் மாதத்துக்கு மேலே தான் எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு வரும். இப்போ தொடர்ந்து தண்ணி தட்டுப்பாடு ஜனவரிலேருந்தே குடி தண்ணியே கிடையாது. இப்போ ஆடு மாடு குடிக்க கூட தண்ணி கிடையாது. இதுமாதிரி 2-3 வாய்க்கால் தூர் வாங்கியிருக்காங்க, ஆறுகள்லாம் வாரியிருக்காங்க. உட்கிராமங்களில் உள்ள வாய்க்கால்லாம் சுத்தமாக தூர் வாரி நல்ல விதமாக வாய்க்கால்லாம் இப்போயே வச்சுக்கிட்டாக்கா மறுபடியும் நாங்கள் சம்பா சாகுபடினாலும் செய்கிறது கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் எங்களுக்கு. வழக்கமாக ஜூன் மாதம் ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாடு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலேயே ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் அதற்கு காரணம் நீர்நிலைகளை பராமரிக்காததே என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர். விவசாயத்தையும் சந்ததிகளையும் காக்க நீர்நிலைகளை தமிழக அரசு முறையாக பராமரிக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகர்.